எங்க வீட்டு மாடி தோட்டத்துல பெரண்டை எக்கச்சக்கமா வளர்ந்துருந்துச்சு. இன்னைக்கு அதை அறுவடை செஞ்சு ஒரு தொக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிஞ்சா இருக்கிற அந்த தண்டுகள்லாம் கட் பண்ணி 2 நாள் அப்படியே நிழலையே வாட விட்டு அதுக்கப்புறம் நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சிலருக்கு இந்த சாறு பட்டுச்சுன்னா கையில் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே சின்ன ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய அந்த தொக்குக்கு தேவைப்படும். ஸோ நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு ஒரு 25 பல் பூண்டை ஆட் பண்ணி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு போகிறீங்க. இப்போ அந்த பெரண்டையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி புளி கரைச்சி வச்ச தண்ணி இருக்குது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண நல்லெண்ணையும் இருக்குது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு வெடிச்சதும் இந்த வெந்தய கடுகு பொடி அப்புறம் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும்.